அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் முழு அருளோடு ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலான இந்த புதிய வாரம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். பொதுவாகவே வார ராசி பலன் அப்படின்னு சொன்னா ஏதோ 2 வரியில சொல்லிட்டு போறது கிடையாது. உங்களுடைய வேலை, தொழில், பொருளாதாரம், குடும்ப உறவுகள், ஆரோக்கியம்னு அனைத்தையும் பற்றி தெரிந்து கொண்டால்தான் அந்த வாரத்தை உங்களால் சிறப்பான முறையில் திட்டமிட முடியும். அந்த வகையில் இந்த வீடியோவில் முதல் 4 ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கான மிக விரிவான பலன்கள், அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் பரிகாரங்களை பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் உங்க ராசிக்கான முழு பலனும் உங்களுக்கு சென்றடையும். முதலாவதாக ராசி சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் முழு பலத்தால் இந்த வாரம் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அபரிமிதமாக இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து காட்டுவீர்கள். உத்தியோகம் மற்றும் வியாபாரம், அலுவலகத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இடமாற்றம் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இந்த வாரம் வெற்றி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளால் நல்ல லாபம் ஏற்படும். புதிய வியாபார யுக்திகளை கையாண்டு போட்டியாளர்களை முறியடிப்பீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் சுப விரயங்கள், அதாவது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது என செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பில் கவனம் தேவை. குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்பத்தில் குதூகூலம் நிறையும். உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள், ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு கண் அல்லது தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு தொற்றுகள் வந்து நீங்கும். மாணவர்கள் கலை மற்றும் விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட குறிப்புகள், உங்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. பரிகாரம், செவ்வாய்க்கிழமையன்று அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். காரிய தடைகள் அனைத்தும் விலகும். அடுத்ததாக சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான வாரமாக அமையப் போகிறது. பல வாரங்களாக இருந்த அலைச்சலும் மன அழுத்தமும் நீங்கி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உத்தியோகம் மற்றும் வியாபாரம், அலுவலகத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இடமாற்றம் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இந்த வாரம் வெற்றி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளால் நல்ல லாபம் ஏற்படும். புதிய வியாபார யுக்திகளை கையாண்டு போட்டியாளர்களை முறியடிப்பீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் சுப விரயங்கள், அதாவது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது என செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பில் கவனம் தேவை. குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்பத்தில் குதூகூலம் நிறையும். உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள், ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு கண் அல்லது தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு தொற்றுகள் வந்து நீங்கும். மாணவர்கள் கலை மற்றும் விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட குறிப்புகள், உங்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. பரிகாரம், செவ்வாய்க்கிழமையன்று அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். காரிய தடைகள் அனைத்தும் விலகும். அடுத்ததாக புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் இந்த வாரம் மிக தெளிவாக இருக்கும். எதையும் லாஜிக்காக யோசித்து செயல்படுவீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் பெரிய பலன்களை தரும். உத்தியோகம் மற்றும் வியாபாரம், உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களின் ஐடியாக்களுக்கு பணியிடத்தில் பெரிய வரவேற்பு இருக்கும். சக ஊழியர்கள் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்பார்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். குறிப்பாக தகவல் தொடர்பு, கமிஷன், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் அற்புதமான வாரம். பொருளாதாரம், பல வழிகளிலிருந்தும் பணம் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். பங்குச்சந்தை அல்லது நிலம் சம்பந்தமான முதலீடுகள் செய்ய இந்த வாரம் உகந்தது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள், உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பேருதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். வேலை காரணமாக பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள்,
உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் வெளி உணவுகளை உண்பதை தவிர்ப்பது நல்லது. சிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் அபாரமான நினைவாற்றல் இருக்கும். போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட குறிப்புகள்: உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. பரிகாரம்: புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். அடுத்ததாக சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனை முழுமையாக அனுபவிக்கப் போகிறீர்கள். மனதில் இருந்த தேவையற்ற பயங்கள் அனைத்தும் விலகி ஒரு புது தெளிவு பிறக்கும். உத்தியோகம் மற்றும் வியாபாரம். வேலையில் உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. பல நாட்களாக நீங்கள் உழைத்த ஒரு ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிந்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது புதிய முயற்சிகளை செயல்படுத்த ஏற்ற வாரம். இதுவரை வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறி வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரிக்கும். பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இது மிகவும் அதிர்ஷ்டகரமான வாரம். எதிர்பார்த்த வங்கி லோன்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல பணவரவு வர வாய்ப்புள்ளது. வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் அமைதி நிலவும். தந்தையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். குழந்தைகளால் பெருமை சேரும் வாரம் இது. சிலருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள். சளி, தும்மல் போன்ற தொந்தரவுகள் வந்து போகலாம். குளிர்ந்த பானங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மொபைல் மற்றும் டிவி பார்ப்பதை குறைத்து கொண்டால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். அதிர்ஷ்ட குறிப்புகள்: உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் அல்லது முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. பரிகாரம்: திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தின் முழுமையான வாரம் உங்கள் அனைவருக்கும் சகல செல்வங்களையும் வெற்றிகளையும் தர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சிம்மம் முதல் விருச்சிகம் வரையிலான பலன்களை பார்க்க டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்ல இருக்கிற பார்ட் 2 வீடியோ லிங்கை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து ராசி பலன்களை அறிய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.